கவனிங்க, உங்க சிந்தை அங்கங்க தடுமாறக்கூடாது. கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசுவார். ஆமென் சொல்லுங்க. ஏன் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையினுடைய தன்மை என்னது? கர்த்தருடைய வார்த்தை வேதம் என்னன்னு சொல்லுது? சீடு, அது ஒரு விதைன்னு சொல்லுது. புரிஞ்சுட்டீங்களா? விதையின் தன்மை என்னன்னு சொன்னேன்? முளைக்கும் தன்மை. அது பூமியில விழுந்தா கட்டாயம் என்ன பண்ணும்? கண்டிப்பா முளைக்கும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தை இருதயமாகி நிலத்துக்குள்ள அந்த வார்த்தை விழும் பொழுது கண்டிப்பா பரிசுத்த ஆவியானவர் அங்க வரும்போது அது என்ன பண்ணும்? முளைக்கும், அது பலன் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். இன்றைக்கு எஸ்தரின் புஸ்தகத்தை நாம தியானிக்க போகிறோம். எஸ்தர்ல கிட்டத்தட்ட 10 அதிகாரங்கிறது ஒரு சின்ன ஒரு புஸ்தகம். அது ஒரு சரித்திர புஸ்தகம். ஒரு சரித்திரத்தை குறித்து எஸ்தரின் புஸ்தகம் நம்மளோடு கூட பேசுகிறது. அந்த எஸ்தர்ல பிரதானமா 5 பேருடைய பேர் சொல்லப்படுகிறது. யாரெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகத்துல பிரதானமா 5 பேருடைய பேர் தான். யாரெல்லாம்? 1 மொர்தெகாய், அகாஸ்வேரு, ஆமான், தாதிமாரா, சரி, அப்புறம் வஸ்தி, அப்புறம் எஸ்தர். எஸ்தரின் புஸ்தகம் எஸ்தர் தான் சொல்லுது. அந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் 5 பேர் தான் பிரதானமாக பேசப்படுகிற ஆட்கள். அதில் 1 அகாஸ்வேரு ராஜா, 2 அவனுடைய மனைவியாகி வஸ்தி, 3 அந்த அரண்மனையில் இருந்த ஆமான், 4 யூத குலத்தை சார்ந்த மொர்தெகாய், 5 அவனுடைய வளர்ப்பு மகளாயிருக்க எஸ்தர். இந்த 5 பேரை குறித்து தான் இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் இந்த 10 அதிகாரத்தில் பிரதானமாக பேசப்படுகிறது. அதில் வஸ்தி யாரு? அகாஸ்வேர் ராஜாவினுடைய முதல் மனைவி. ஆனா அவள் அந்த ஸ்தானத்தை விட்டு தள்ளப்படுகிறாள். ஏன் தள்ளப்பட்டா? அவளுடைய அகம்பாவம், ஆணவம். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் நான் வசனத்தை சொல்ல நேரம் இல்லை. இதில் இருக்கிற இந்த சாராம்சத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப ராஜா என்ன பண்றார்னா, வஸ்தியை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அவள் வரமாட்டேன் என்று சொல்லுகிறார். புரிஞ்சுட்டீங்களா? அதனால ராஜா கோபப்பட்டு என்ன பண்றான்னா, அவளை புறந்தள்ளி விடுகிறான், வஸ்தியை தள்ளி விடுகிறான். ராஜ சமூகத்தில் போவதற்கு என்றைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு மகாராஜா ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் போவதற்கு நம்ம யோசிக்கவே கூடாது. ஜெபம் அப்படின்னா சந்தோஷமா அந்த இடத்துக்கு போகணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, தேவ சமூகத்தை நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தை நாம் ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனங்கள் நீங்க அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ராஜா அழைக்கும் பொழுது வஸ்தி வரமாட்டேன் என்று சொன்னதுனால அந்த இடத்துக்கு யார் வந்தா? எஸ்தர். எஸ்தர் அப்படின்னு நட்சத்திரம்னு பேரு. அதுக்கு அர்த்தம், எஸ்தர் என்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? நட்சத்திரம். மொர்தெகாய் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? மொர்தெகாய்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இதெல்லாம் பைபிளில் பக்கத்தில் எழுதி வச்சுக்குவாங்க. மொர்தெகாய் அப்படின்னா சின்ன மனுஷன் அர்த்தம். என்ன அர்த்தம்? சின்ன மனிதன். மொர்தெகாய் அப்படின்னா சின்ன மனிதன். நீங்கள் கூட சில நினைப்பீங்களே, நான் சின்ன மனிதனுங்க, நான் சாதாரண ஒரு ஆளுங்க, நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன், நான் ஒரு சின்ன ஒரு 5000 தான் மாதம் சம்பாதிக்கிறேன், நான் போய் யாருக்கு பிரயோஜனப்பட போகிறேன், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, என்னால் என்ன நடக்க போகுது அப்படி சொல்லி நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம், நம்ம நினைக்கிறோம். ஒரு தம்பி திடீர்னு என்ன சொன்னா, எனக்கு எதிர்காலத்தை குறித்து ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா அப்படின்னா. உனக்கு எதுக்கட எதிர்காலத்தை குறித்து கவலையாக இருக்குது? எதிர்காலத்தை தீர்மானிப்பது யாரு? கர்த்தர். நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருக்க போறாரு. அப்போ என் தம்பி ஏன்ட சொன்னான், எனக்கு எதிர்காலத்தை குறித்து ரொம்ப பயமாக இருக்குது. எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியது அவர், நீங்க இல்லை. அவர் சொன்னார், காட்டு புஷ்பங்கள் என்ன பண்ணு, கவனிச்சு பாரு, காக்கா குருவியை கவனிச்சு பாரு, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். காட்டு புஷ்பங்களை பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இல்லை, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25 நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் வாசிக்கணும், நான் வேகமா நானே சொல்லிட்டு போறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுகிற மனிதனை குறித்து சொல்றாரு, இந்த காக்கா குருவியெல்லாம் கவனிச்சு பாரு. அது என்னைக்காகிலும் உட்காந்துக்கிட்டு, ஐயோ எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, நாங்க என்ன பண்றது, எந்த குருவியாகிலும் ஏதாயிலும் யோசித்து இருக்குதா? ஒரு காக்கா யோசித்து இருக்குதா? நாம வீடு இல்லையே, சொந்த வீடு இல்லையே, எந்த பேங்க்ல போய் லோன் போடலாம், எந்த காக்கா குருவினா யோசித்து இருக்குதா? ஒரு நாளாகிலும் யோசித்து இருக்குதா?
தினந்தோறும் காலையில் எழும்புது, அது பாட்டுக்கு சத்தம் போட்டு கர்த்தரை துதிக்குது. அன்னைக்கு அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, அது சாப்பிடுது, போய் தூங்குது, அடுத்த நாள் திரும்ப எழும்புது. அது ஒரு நாளும் கவலைப்பட்டது கிடையாது. ஆண்டவர் தான் சொல்ல, அதையெல்லாம் பாருப்பா, அதையெல்லாம் பாரு, அதெல்லாம் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. நீ தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருக்கிற. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும், எதிர்காலம். நீ தானே கவலைப்படுற, நீ தான் கவலைப்படுற. காட்டு புஷ்பங்களை பார், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, துணி நெய்யறதும் இல்லை. ஆனால் அவைகள் எவ்வளோ அழகழகாக நான் உடுத்தி வச்சிருக்கிறேன்னு. சாலமோன் முதலாக ஒருத்தர் அப்படி உடுத்துறது இல்லை. ஆனால் அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷமானவங்க. அவைகள் எல்லாம் போஷிக்கிற உடுத்து வைக்கிறேன்னா உங்களை உடுத்து வைக்கிறது அதுக்கு நிச்சயம் இல்லையா? அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். அப்ப நம்ம எதற்கு கவலைப்பட வேண்டிய, கவலைப்படணும். யாரு கவலைப்படணும் தெரியுமா? கர்த்தரை நம்பாதவன் கவலைப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை விசுவாசிக்காதவன் கவலைப்படணும். கர்த்தரை குறித்த நம்பிக்கை அற்றவன் கவலைப்படணும். நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்கு நாளை இதனையும் தன்னுடையதுக்காக என்ன பண்ணுமா? கவலைப்படும். நாளைக்காக கவலைப்படும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை யோசிக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எல்லா காரியத்தையும் இந்த ஞாயிற்றுக்கிழமையானது என்ன பண்ண நமக்கு போஷிக்கும். திங்கக்கிழமை யோசிக்கும், நாளைக்கு நம்மளுடைய நாள், நம்ம இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம போஷிக்கணும். அது கவலைப்படணும்னு சொல்லி வேதம் சொல்லி. நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கவலைப்பட்டு இருக்கிறீங்கன்னா கர்த்தரை நீங்க நம்பலன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவருக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல என்ன இல்லை? ஆமாம், ஒரு உறவு இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கல, தேவனுக்குள்ள நம்பிக்கை உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா? அவன் தான் கவலைப்பட்டுட்டே இருப்பான். என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய போகிறோம், குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோம். கவலைப்படுகிற மனிதன் கர்த்தரை நம்பாதவன் தான் கவலைப்படுவான். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. 14:1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். அப்ப நம்ம இருதயம் கலங்கக்கூடாது. காரணம், அண்ட சராசரி படைத்த ஆண்டவரை நம்ம தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கலங்கி கொண்டே இருந்தா கர்த்தர் நம்மளை குறித்து ரொம்ப வருத்தப்படுவார். நான் இவ்வளவு பெரிய தெய்வம், உன்னை படைத்தவனா, உன்னை குறித்து எனக்கு தெரியும்பா, உன்னை நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சாலும் அதிலிருந்து உன்னை வெளியே எப்படி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். நீ எதுக்காக கவலைப்படாத. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பிபி ரைஸ் ஆகும். மாத்திரையினுடைய அளவு எம்ஜி அதிகமாக நீங்கள் போட வேண்டியதாயிரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நல்லா இருக்கிறத சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்காக கவலைப்பட போறீங்க? என்ன பிரதர் சொல்லுங்க? சரீரம் பலகீனம் ஆயிரும். ஆமாம், கவலைப்பட வேண்டியதில் இருக்கிறத சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. எது இருந்தாலும் கர்த்தருக்கு தெரியாம எது என் வாழ்க்கையில நடக்காது என்று நினைங்க. ஆமென் சொல்லுங்க. எது நடந்தாலும் ஏசப்பாவுக்கு தெரியாத என் வாழ்க்கையிலயோ, என் பிள்ளைங்க வாழ்க்கையிலயோ, என் குடும்ப வாழ்க்கையிலயோ, பிசினஸ்லயோ நடக்காது. எல்லாம் கர்த்தருக்கு தெரிஞ்சுதான் நடக்கும் அப்படின்னு முதல்ல நம்புங்க. ஆமென். ஆண்டவருக்கு மேல நம்பிக்கை, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. கர்த்தரை தன் வலது பாரிசத்தில் கொண்டிருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை அப்படி சொல்றாரு தாவீது. ஹல்லேலூயா. நீ ஏன் தெரியுமா அப்பப்ப அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற? ஆண்டவர் உன் வலது பக்கத்தில் இல்லை, உன் வலது பக்கத்தில் வேற ஏதேதோ இருக்குது. அதனாலதான் உங்களால் என்ன பண்ண முடியல. நீங்க அப்பப்ப அசைறீங்க. அப்ப அசைறது என்னது? சோர்ந்து போயிடுறது, அப்பப்ப சோர்ந்துறது, அப்பப்ப உடஞ்சு போயிடுறது, அப்பப்ப கலங்குறது, அப்பப்ப துக்கத்தோடு உட்காந்துறது. சிலர் பாருங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, ஒரு சின்ன பிரச்சனை கண்டவுடனே அப்படி புஷ்ஷுன்னு எல்லாம் பைபிளும் படிக்க மாட்டாங்க, ஜெபமும் பண்ண மாட்டாங்க, அந்த ஜெபத்துக்கு வர மாட்டாங்க. அந்த உற்சாகத்தை இழந்து அப்புறம் என்ன பண்ணணும்? அவங்கள திரும்பியும் போய் என்ன பண்ணும்? தட்டி விட வேண்டியதாக இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க அறிந்து கொள்ளணும், தேவனுடைய ஜனங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்பப்போ நீங்கள் என்ன பண்ண, உங்களை சோர்ந்து போயிடுறீங்களான்னா நீங்கள் தேவ சமூகத்தில் கொஞ்சம் நெருங்கி போகணும். வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அந்த நேரம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு சீடு. நான் சொன்னேன், வசனம் என்பது ஒரு விதை. நீங்கள் நிறைய வசனங்களை படித்து உள்ளே வச்சுக்கிட்டா நீங்கள் சோர்ந்து போகும்போது அந்த வசனம் உங்களுக்குள்ளே முளைத்து என்ன பண்ணும்? அந்த நேரத்தில் உங்களை ஆறுதல் படுத்தும். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அப்ப பாருங்க, இந்த இடத்துல மொர்தெகாய் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. மொர்தெகாய் அப்படின்னா சிறிய மனிதன் அப்படின்னு அர்த்தம். எஸ்தர் அப்படின்னா நட்சத்திரம் என்று அர்த்தம். புரிஞ்சுட்டீங்களா?
இப்போ இவங்க அந்த 5 பேரை குறித்து நான் சொன்னேன். இந்த 5 பேரில் பார்க்கப்படுது இன்னைக்கு மொர்தெகாயை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் 10 அதிகாரம். இந்த 10 அதிகாரத்துலேயும் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது மொர்தெகாயை குறித்து பார்க்க போகிறோம். மொர்தெகாய்னு என்ன அர்த்தம் சொன்னேன்? சின்ன மனிதன். நீங்கள் ஒருவேளை அப்படி நினச்சி வந்திருக்கலாம், நான் சாதாரணமான ஒரு ஆள், என்னுடைய பின்னணியும் ஒரு பெரிய பின்னணியும் கிடையாது, எனக்கு ஒரு பேக் ரவுண்டு கிடையாது. என்ன ரவுண்டு இல்லை? என்ன ரவுண்டு இல்லை? பேக்கில் ஒரு ரவுண்டு இல்லை. ஒரு ரவுண்டு வேண்டாங்க. இயேசுனுக்கு பேக் ரவுண்டாக இருந்தால் போதும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவை எந்த மனிதன் பேக் ரவுண்டாக வைத்திருக்கிறானோ அந்த மனிதன் ஒரு நாளும் பதற மாட்டான். ஆமென். நமக்கு எந்த பேக்ரவுண்டும் தேவையில்லைங்க. இயேசு நமக்கு பேக்ரவுண்டாக இருந்தால் போதும். அல்லேலூயா. இப்போ எனக்கு எந்த பேக்ரவுண்டுக்கு நினைக்கிறீங்க? ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. இயேசு மட்டும்தான் எனக்கு பேக்ரவுண்ட். இந்த ஊருக்கு வரும் பொழுது எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, இயேசு மட்டும்தான் தெரியும். இந்த ஊரில் எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருத்தருமே கிடையாது இந்த பட்டணத்துக்கு நான் வரும்போது. ஆனால் இயேசு பேக்ரவுண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எவ்வளோ பேரை கர்த்தர் பேக்ரவுண்டை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க. எதுக்காகவும் இயேசு விட்டுறாதீங்க. இயேசுவுக்காக எதையும் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாயிருங்க. ஆமென். அல்லேலூயா. எதுக்காகவும் இயேசு விடாதீங்க. இயேசுவுக்காக எதையும் விட என்ன பண்ணுங்க? ஆயத்தமாயிருங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டும். அவர் உங்களுக்கு பேக்ரவுண்டாக இருந்துட்டார்னா நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, மொர்தெகாய் என்ன அர்த்தம் சொன்னேன்? சின்ன மனிதன். புரிஞ்சுட்டீங்களா? நீங்க நினைக்கலாம், சின்ன மனிதன், நான் போய் என்ன செய்ய போறேன்? என்னால் என்ன பண்ண முடியும்? நான் யாருக்கு பயன்பட போறேன்? எனக்கு எந்த பின்புலமும் இல்லையே, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு ஒரு பெரிய படிப்பு இல்லையே, பெரிய அந்தஸ்து இல்லையே, பெரிய அறிவு இல்லையே, நான் இப்போ ஒரு நெருக்கடியில் சிக்கி இருக்கிறேன், இதிலிருந்து வெளியே வருவனா வரமாட்டானே ஒரு பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது, நான் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ஆனால் இந்த சின்ன மனிதன் பெரிய மனிதன் ஆனது எப்படி? அதுதான் தலைப்பு. செய்திக்கு தலைப்பு என்னது? சின்ன மனிதன் பெரிய மனிதன் ஆனது எப்படி? புரிஞ்சுட்டீங்களா? உங்களை இந்த செய்தி உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. சின்ன மனிதன் பெரிய மனிதன் ஆனது எப்படி? செய்திக்கு தலைப்பு நீங்கள் அப்படி வச்சுக்கிடுங்க. இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி எப்படியா இல்லை அதை மாற்றி போட முடியும்னா நீங்கள் தலைப்பு என்ன பண்ணுங்க? இந்த செய்திக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பு சின்ன மனிதன் பெரிய மனிதன் ஆனது எப்படி. ஏன்னா மொர்தெகாய் என்கிற பேருக்கு அர்த்தம் சிறிய மனிதன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த சிறிய மனிதனுடைய வேலை என்ன? எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் மைக்கில் படிக்கலாம். அந்நாட்களில் எஸ்தரின் புஸ்தகம் பக்கம் சொல்லிருக்கமா? 626வது பக்கம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறான். மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தான். போதும். மொர்தெகாய் எங்க இருந்தான்? அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தான். யாருடைய அரண்மனை? அகாஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனை. அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தான். இது முதல் அனுபவம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் அரண்மனை வாசல்ல உட்காருகிற அனுபவத்தை அவர் விரும்பவில்லை. நீ வாசலுக்குள்ள இருந்து எங்க வரணும்? பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்து பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்க வரணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரணும். வாசல் என்று சொல்லப்படுவது பிரகாரம், வெளிப்பகுதி. புரிஞ்சுட்டீங்களா? இந்த மொர்தெகாய் எங்க உட்கார்ந்திருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது? அங்க அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தான், வெளியே உட்கார்ந்திருந்தான். கவனிங்க, இப்ப கூட நான் பார்க்கிறேன், அன்றைக்கு இந்த 3 நாள் கூட்டத்தில் கூட நான் பார்த்தேன், நிறைய பேர் வெளியே இருந்தீங்க. அது நல்ல பழக்கம் கிடையாது. நீங்க பிளஸ்ஸிங் இழந்துருவீங்க, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வார்த்தை தான் உங்களுக்குள்ள வரும், அந்த வார்த்தை தான் உங்களுக்குள்ள மலைக்கும், அந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நீங்க வந்த மாதிரி ஏமாந்து போயிருவீங்க. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? செய்தி நேரத்தில் வெளியே போகவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரம் தான் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம், உங்களுக்கான செக் புக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரம் அதுதான், உங்களை பிளஸ் பண்ற நேரம் அதுதான், அவருடைய வார்த்தையை உங்களுக்கு தருகிற நேரம் அதுதான். நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. நானும் உங்களை போல சாதாரண மனிதன். ஆனால் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் நான் சொல்லுகிற ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உங்களுக்கு அற்புதங்களை செய்ய முடியும். ஆகவே இந்த நேரத்தில் அவருடைய வார்த்தைகள் வரும் பொழுது நீங்க எழுப்பி போவீங்களானா நீங்க அவரை அவமதிக்கிறீங்கன்னு அர்த்தம்.
புரிஞ்சுட்டீங்களா? பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும். நீங்கள் செய்தி நேரத்தில் எளிமை நடமாடாது. அது என்ன ஆகுது தெரியுமா? அந்த குழந்தை எளிமை போகும்போது நம்மளை அறியாமலே இந்த பிள்ளைகளை பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வருகிற வார்த்தை என்ன பண்ணும்? நம்ம கேட்காம போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஏமாந்தே போயிடுவோம். புரிஞ்சுட்டீங்களா? பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். நீங்கள் சாதாரண ஆட்கள்னு நீங்கள் நினைக்கலாம். வாசலோடையே நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். நான் உள்ளே போகிறது கூட தகுதி இல்லை, அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா உள்ளே வரமாட்டாங்க, வெளியே உட்காந்துட்டு வெளியே போவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? இது ஒரு அனுபவம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 3 அனுபவங்கள் உண்டு. ஒன்று பிரகார அனுபவம். அப்படி மேலோட்டமாக வந்துட்டு போகிற, தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் அப்படி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வர்றது, அப்படி பின்னாலேயே உட்காந்துட்டு அப்படி பின்னாடி எழுப்பி போயிடுறது. பார்த்துருங்க, அப்படி சில ஆட்கள் இருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டாங்க. சண்டே சர்ச்சுக்கு ஒரு கடமைக்கு வருவாங்க, போயிடுவாங்க. இது வாசல் அனுபவம், அங்கே இருக்கிற அனுபவம். இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஆண்டவர் வாசல் இல்லை, வாசல் பிரகாரம். அதை தாண்டி நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடம் பரிசுத்த ஸ்தலம். இப்போ நான் இருக்கிற இடம் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த இடத்துல தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இங்கிருந்து என் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு வேண்டியதவர் என்ன பண்ணுறாரு? பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. ஊழியக்காரங்க சாதாரணமாக சொன்னாலும் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்க. அது உங்களுக்கு மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆண்டவர்கிட்ட நம்ம விளையாடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை என்னையும் கனம் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சாதாரணமாக உங்களை நடத்துகிறவங்க, உங்களுக்கு மூத்தவங்க, உங்களுக்கு அப்பா அம்மாவாக இருக்கிறவங்க, வாலி பிள்ளைங்களுக்கு பையனுங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்களா, அன்பாக கீழ்ப்படியுங்க. அன்பாக அதுக்கு கேளுங்க. உங்கள் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்கிறாரா, அதுக்கு உடனே கீழ்ப்படி. அது யோசிக்காத, நாளைக்கு செய்யலாம் நினைக்காத, அதுக்கு உடனே கீழ்ப்படி. உனக்கு மேல்படி உண்டாகும், உனக்கு ஆசீர்வாதம். பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் யாரு? மொர்தெகாய். அவன் எங்கே இருக்கிறான்? அரண்மனை வாசல்ல இருந்தான். இந்த அரண்மனை வாசல்ல இருக்கிற வரைக்கும் என்ன நடக்குது? தொடர்ந்து படிக்கலாம். அந்நாட்களில் மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்து இருக்கிற போது வாசல் காக்கிற ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானும். மூணாம் அதிகாரத்துக்கு வாங்கம்மா. 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கலாம். இந்த நடபடிகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கு மேலாக அவருடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளையை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவிகொடாத போது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியால் மொர்தெகாயின் சொற்கள் நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதற்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். அடுத்த வசனம். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான். அல்லேலூயா. மொர்தெகாய் எங்க இருந்தான்னு சொன்னேன்? அரண்மனை வாசல்ல இருந்தான். நீங்க வாசல்ல இருக்கிற வரையும் கண்ட நாய் பேய்க்கெல்லாம் நம்ம சல்யூட் அடிக்க வேண்டியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. வாசல்ல இருக்கிற வரைக்கும் கண்ட நாய் பேய்க்கெல்லாம் நீ சல்யூட் அடிக்கணும். இல்லைன்னா அவனுக்கு அடிக்கடி தகராறு வரும். பார்த்தீங்களா? இங்க வேதம் சொல்லுது, அவன் எங்க இருக்க வேண்டியவன்? ராஜாவினுடைய சமூகத்தில் இருக்க வேண்டியவன். ஆனா அவன் எங்க இருக்கிறான்? அந்த வாசல்ல இருக்கிறான். அதுதான் நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு உள்ள வரதில்லை, வெளியில போய் சேர் போட்டு உட்காந்துறது. எதுக்கு தெரியுமா? வேடிக்கை பார்க்கறதுக்கு. செய்தி நேரத்தில் உள்ள உட்கார்றதே கிடையாது. ஆராத நேரத்தில் வெளியே போயிடுவாங்க. சிலருக்கு சுகர் இருக்கும், சிலர் சுகர் பேஷண்டாக இருப்பாங்க, யூரின் வந்து அர்ஜென்ட்டாக போகிறது தப்பு கிடையாது. ஆனால் சிலர் சும்மாவே வெளியே போகிறது பார்த்துருக்கிறீங்களா? ஆறாத நேரத்தில் சும்மா வெளியே போய் நின்றுட்டு வெளியே கதை பேசுறது.
சர்வீஸ் தொடங்கிட்டா என்ன பண்ணணும்? உள்ளே வந்துடணுங்க, வெளியே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க. சர்வீஸ் தொடங்கிட்டா 1000 கோடி வரதுனாலும் அதை குப்பைத்தொட்டில் போட்டுட்டு உள்ளே வந்துடுங்க. என்ன சொன்னாங்க? நீங்களும் அப்படியே கேட்குறீங்க என்ன சொன்னாங்கன்னு. சபை தொடங்கிட்டாங்களா? சர்வீஸ் தொடங்கிட்டாங்களா? அல்லேலூயா ஸ்தோத்திரம் நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்களா? உள்ளே வந்து விழுந்துருங்க. அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து சாவகாசமாக ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு பேசிட்டு போங்க. புரிஞ்சுட்டீங்களா? கொஞ்சம் இங்கே கூட உட்காந்து வேணா ஃபேன் கூட உங்களுக்கு ஒரு 2 நானே போட்டு விட்டு போகிறேன், சேரை கூட எடுத்து போடுறேன், நல்லா உட்காந்து என்ன பண்ணுறேன், வேணா டீயும் வாங்கி கொடுக்க, நாங்கள் 2 பேரும் பேசணும் பாசன்னு சொல்லுங்கள், நானே வேணா டீ வாங்கி கொடுத்துருப்போம், நல்லா குடிச்சிட்டு பேசிட்டு போங்க. ஆராதனை முடிகிற வரைக்கும் அண்ணனாகட்டும், தம்பியாகட்டும், அக்காவாகட்டும், தம்பியாகட்டும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமாம், ஆராதனை தொடங்கிருச்சா உள்ளே வந்து விழுந்துடணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எந்த நேரமும் என்னோடு பேசலாம், எந்த நேரம் என்னை ஆசீர்வதிக்கலாம். பாடல் வேளையிலே என்னை ஆண்டவர் சந்திக்க முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சத்தமா. பாடல் வேளையிலே கர்த்தர் என்னை சந்திக்க முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமா. சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தில் கர்த்தர் எனக்கு என்னங்க சொல்லுவார், எனக்கு என்ன சொல்லுவார், எனக்கு என்ன சொல்கிறாரு, வார்த்தை என்ன வரப்போகுது, எனக்காக என்ன வார்த்தை வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கு நேரம் அப்படி பனி போல வார்த்தைகள் விழும்போது அதை அப்படி என்ன பண்ண ரிசீவ் பண்ணிக்கணும். எனக்கு தான் அந்த வார்த்தை, ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறமைக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, மொர்தெக்காய் வாசல்ல இருந்தா, வாசல்ல இருக்கிற வரைக்கும் கண்டவன் போறவன் ஏன்டா எனக்கு வணக்கம் வைக்கல, ஏன் எனக்கு வணக்கம் வைக்கல, நீ என்ன தோத்திரம் பண்ணலையே, நீ என்ன கும்பிடலையே, என் காலில் விழுந்து வணங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். அந்த வசனம் சொல்லுது அப்படிதான் இருக்குது. என்னன்னு இருக்குது? ஆமான் மொர்தெக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது, நீ வாசல்ல இருக்கிறவன் கண்டவனை வணங்க வேண்டியதாகி போயிடும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. கண்டவனுடைய காலடியை தொட வேண்டியதா இருக்கும், அவனை ப்ளீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க வாசல்ல இருக்க வேண்டியவங்க அல்ல, நீங்க ராஜ சமூகத்துக்கு வர வேண்டியவங்க. ஒருவேளை வாசல்ல இருக்கிற அனுபவம் இன்னும் நான் அப்படிதான் பாஸ்டர் இருக்கிறேன், தொட்டும் தொடாம பட்டும் படாம ஏதோ ஞாயிற்றுக்கிழமைனா சபைக்கு வருவேன், அப்படி போவேன், அப்படி லேட்டா வருவேன், லேட்டஸ்டா போயிடுவேன் அப்படின்னு நீங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை சில பேர் லேட்டா வந்து லேட்டஸ்டாவே போயிடுவாங்க. பார்த்துறீங்களா? சீக்கிரமா போயிடுறது, முதலாளா போயிடுவாங்க. அப்படி இல்லை, ஆளாக வருவேன், கடைசியாக கர்த்தருடைய சமூகத்துக்கு போவேன். ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், ஆதியாகமத்துக்கு வாங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க. பேசி முடிந்த பின்பு அவர் போய்விட்டாராம், அதற்கு பின்பு ஆபிரகாம் தன் கூடாரத்துக்கு போனானா. படிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்தவங்க வசனத்தை 18ஆம் அதிகாரம் கடைசியாக இருக்கலாம், மேபி 18 கடைசி தானே? ஆமா. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். எத்தனை வசனமா? 18:33. ஆதியாகமம் 18:33. படிங்க பார்க்கலாம், எல்லாம் படிங்க பார்க்கலாம். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். அப்ப இன்னைக்கு அவர் போறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறோம், அதனாலதான் பிரச்சனை அதுதான். ஆனா இங்க ஆபிரகாமை கர்த்தர் சீமானாய் மாற்றினது காரணம் தெரியுமா? எல்லாத்தையும் விட்டு வந்தான், ஆனா கர்த்தர் அவனை சீமானாக்கினார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசி முடிகிற வரைக்கும் இவன் காத்திருந்தான். அவர் பேசி முடிஞ்சு அவர் போயிட்டாரு, போனதுக்கு அப்புறம் இவன் போனான்னு வேதம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி இருக்குது? கர்த்தர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம போயிடுறோம். 8 மணி எப்போ முடியும் மணி பார்த்துட்டே இருக்கிறோம். அதுக்கு மேலே கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அசாத என்ன பண்ணுறோம், சொல்லாமல் கொள்ளாமல் எழுப்பி வெளியே போயிடுறோம். சில நேரம் ஆவியோட சில நேரம் பேசுவார், கொஞ்சம் நேரம் ஆகும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கணும். அவர் முடிக்கிற வரைக்கும், ஆசீர்வாதம் கூறுகிற வரைக்கும் நாம் இருந்த அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு போகணும். ஆமென். வாரத்தில் ஒரு நாள் தான் வரும். அந்த நேரங்களை கணக்கு பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு நேரங்களை கணக்கு பார்க்கக்கூடாது. தேவனுக்கு நேரங்களை கொடுக்கணும், ஆண்டவருக்கு நேரங்களை கொடுக்கணும். கணக்கு வழக்கம் நேரத்தை கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பினான். அப்ப ஆண்டவர் பேசுகிற வரைக்கும் நாம பொறுமையோடு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கணும். அல்லேலூயா.
18 19 படிங்க பார்க்கலாம். 19 வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அப்ப இதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆபிரகாமோட பேசுறார், சொல்லிட்டு இருக்கிறார். ஆபிரகாமை குறித்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து கொள்ளணும், இந்த பிரகாரத்த அனுபவத்தை விட்டு என்ன பண்ணுங்க, அடுத்த 2வது ஒரு ஸ்டெப் இருக்குது. அது எங்க? பரிசுத்த ஸ்தலம். இங்க வந்துடணும், உள்ள வந்துடணும். அது பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடு கூட்டமாய் சேர்ந்து இருப்பது, இணைந்து செயல்படுவது. புரிஞ்சுட்டீங்களா? வாசல்ல உட்கார அனுபவம் வேண்டாம் நமக்கு. அங்க யாரும் இல்லை, ஆண்டவர் இல்லை அங்க. நீங்க அங்க உட்கார்ந்து அப்படியே போயிடாதீங்க, ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. பிளெஸிங்ஸ் இங்க இருக்குதுங்க, மகா பரிசுத்தத்தில் இருக்குது. ஒரு கிறிஸ்துவனுக்கு இந்த 3வது அனுபவம் தான் ரொம்ப முக்கியமானது. முதல் அனுபவம் பிரகாரம், 2வது அனுபவம் பரிசுத்த ஸ்தலம், 3வது அனுபவம் எங்க வரணும்? மகா பரிசுத்தத்துக்கு வரணும். நாளுக்கு நாள் அவன் கர்த்தரோடு கூட நெருங்கி பழகணும். நாளுக்கு நாள் ஆண்டவரோடு கூட அங்க இருக்கிற அடுத்தது இங்க வரணும், இங்க இருக்கிற அடுத்தது எங்க வரணும்? இங்க வரணும். ஆமென் சொல்லுங்க. அங்கதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அப்ப பாருங்க, மொர்தெக்காய் இந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் வரவன் போறவன் எல்லாம் அவனை பேசுறான், கொடுக்கிறவெல்லாம் சொல்றான், நீ என்ன ஆமான வணங்குறது இல்லையா? நீ ராஜாவின் சொல்ல என்ன பண்ண மாட்ட, மதிக்க மாட்ட, நீ ராஜாவின் சொல்ல அவமதிக்கிற, அப்படிலாம் சொல்றாங்க. ஆமான்ட்டு அந்த செய்தி போகுது. ஆமான் உண்மை அவன் வணங்க மாட்டான், எல்லாரும் வணங்க மாட்டான். ஆமான் மூர்க்கம் நிறைந்தவன் ஆனான். தேவையில்லாத பிரச்சனை ஏன் தெரியுமா? கர்த்தரோடு நெருங்கி வராததுனால, தேவன் பக்கத்தில் அருகிலே வராததுனால கண்ட நாய் பெய்யலாம் நம்மளை காரி துப்புது. ஏன் தெரியுமா? கர்த்தரோடு நான் நெருங்கி வராதனால. இன்னும் வாசல் அனுபவம், அங்கே வெளியில் இருக்கிற அந்த அனுபவம், கர்த்தர்கிட்ட நெருங்கி பக்கத்தில் வரமாட்டோம். ஏன் தெரியுமா? பக்கத்தில் வந்தால் அவர் நம்ம தப்பையெல்லாம் சுட்டி காட்டுவார், எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்கும். இதை செய்யாத அதை செய்யாத நிறைய கண்ட்ரோல் பண்ணுறாரு, அது தூரமாகவே இருந்துக்கிடுவோம். ஒரு கடமைக்கு ஒரு கிறிஸ்தவலா இருக்கிறது, ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவ, நாம் ஒரு பேருக்கு ஒரு கிறிஸ்தவர்கள். அப்படி அல்ல. அந்த அனுபவத்தில் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. அங்கிருந்து அடுத்த செகண்ட் அனுபவம் இந்த கூட்டத்துக்குள்ள வரணும், பரிசுத்த ஸ்தலம் இங்க உள்ள வரணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமாம், அந்த மொர்தெக்காய் அங்க இருந்து நீங்க நாம் அடுத்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் இந்த செய்தியை நான் பேசுறேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 3வது பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ராஜாவின் சமூகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ வாசலில் இருக்கிறவன் அடுத்தது வாசல் முற்றத்துக்கு வரான். வாசல் முற்றத்திலிருந்து அடுத்து ராஜா சமூகத்துக்கு வந்தான் இருக்குது. 3 பார்ட்டாக அதை எடுத்திருக்கிறேன் நான். வருகின்ற வாரமும் அடுத்த வாரமும் உங்களுக்கு நான் அந்த பகுதியை விளக்கமாக நான் பேச போகிறேன். நீங்கள் கவனமாக கவனிக்கணும். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை போராட்டங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களான்னா, இன்னும் தேவனிடத்தில் நெருங்கின அனுபவம் உங்களுக்கு இல்லை, நீங்கள் வாசலில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியல, பைபிளை ஒழுங்காக படிக்க முடியல, பைபிளை படித்தாவே தூக்கம் வருது, ஜெபம்னு போனாவே தூக்கம் வருது, சர்ச்சில் உட்கார்ந்தாவே தூக்கம் வருது அப்படின்னா உங்களை மறுபரிசீலனை பண்ணி பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் பைபிள் என்னால் படிக்க முடியல, படித்தா தூக்கம் வருது, ஜெபிச்சா தூக்கம் வருது, சபையில் உட்கார்ந்தா தூக்கம் வருது, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கனநித்திரையின் ஆவி என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க, நம்முடைய வார்த்தையை நான் கேட்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணுங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை தயவு செய்து கண்டுபிடிங்க. மொர்தெக்காய் வாசல் முற்றத்தில் இருந்தான். அரண்மனை வாசத்தில் முற்றத்தில் இல்லை, வாசலில் இருந்தான் இருக்குது. அப்படிதான் இருக்குதுல்ல? அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். அரண்மனை வாசல்ல யாரெல்லாம் உள்ள போறா, யாரெல்லாம் வெளியே போறான்னு பார்க்கறது தான் அவனுக்கு வேலை. புரிஞ்சுட்டீங்களா? உள்ள ராஜா என்ன செய்யறாருன்னு பார்க்குற வேலை இல்லை. வாசலில் உட்காந்துட்டு என்ன வேலை சொல்லு சரத்து? வாசலில் உட்காந்துட்டு என்ன வேலை? நோட்டம் பண்ணுறது. சொல்கிறேன், அழகா சொல்ல, நோட்டம் பண்ணுறது. சரத் சொல்கிறேன் பாருங்க, பாஷையில் நோட்டம் பண்ணுறது. உள்ள யார் போகிறா, வெளியே யார் போகிறா, என்ன நடக்குது. ஆனால் மகாராஜா உள்ள என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியாது. புரிஞ்சுட்டீங்களா? வெளியவே இருப்பாங்க சிலர், அப்படியே லாந்திக்கிட்டே இருக்கிறது, அங்கங்கே சுற்றுறது. பார்த்தீங்களா? அந்த ஆளை சுற்றிட்டே இருப்பான். இங்கேருந்து அங்கே போவான், அங்கேருந்து இங்கே வருவான். என்னடே பண்ணுற வெளியே?
தண்ணி குடிக்க வந்தேன். எவ்வளோ நேரம் தண்ணி குடிக்க, செய்தியே முடிஞ்சிடும். அப்படியே அந்த ஃபோனை தூக்கிட்டு அந்த பக்கம் திரும்பிகிட்டே இருக்கிறது. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி. நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையில் குறைவு தான், யாரோ சிலர் தான். ஆனால் நிறைய சபைகளை நான் பார்த்துருக்குறேன், சாப்பாட்டு நேரத்துக்கு மட்டும் தான் உள்ளே வருவானே, அது ஃபஸ்ட்டாலாக போயிடுவான். அப்படி இல்லை, சோறு மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ஆனால் ஆண்டவருடைய நன்மை என்னை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசு பொருளை பெறுகிறோம், நான் மாறிடுவேன். அதே ஆதியாமத்தில் பார்க்குறோம், ஈசாக்குக்கு கர்த்தர் என்ன, ஆபிரகாம் என்ன கொடுத்தானா? எல்லாவற்றையும் கொடுத்தானா. ஆனால் இஸ்மவேலுக்கோ பரிசு பொருளை கொடுத்தானா. ஆதியாகமத்தில் 25:6 பாருங்க, அந்த ஒரு வசனத்தை படிங்க முடிக்கிறேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாக ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஈசாக்கா இருக்க போறீங்களா? ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தானுங்க. ஏன் தெரியுமா? ஈசாக்கு யாரு? ஆபிரகாமுக்கு குமாரன், மகன். இல்ல இஸ்மவேல மாதிரி மறுமனையாட்டின் பிள்ளையா இருந்துட்டு அங்க வாசல்லையே உக்காந்துட்டு ஏதோ ஒரு பரிசு கிடைச்சா போதுங்க. ஏதோ அப்பப்போ ஒரு வாட்டர் கேன், இந்த பையன் வசஞ்சது ஒரு வாட்டர் டப்பா கொடுத்து விட்டோம், ஒரு வாட்டர் கேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு வாட்டர் கேன் வாங்கிட்டே நாங்கள் கதையை முடிச்சிடறோம் போதும் அப்படின்னு நீங்கள் போக போகிறீங்களா? இல்லை, வாட்டர் கேன் வேண்டாம், வாட்டர் கேனை கொடுக்குறவரே எனக்கு வேணும்னு வர போகிறீங்களா? வாட்டர் கேனுக்காக வரீங்களா? வாட்டர் கேனை கொடுக்குறவருக்காக வரீங்களா? யாருக்காக வரோம்? பக்கத்தில் கேளுங்களேன். வாட்டர் கேனுக்காக வரீங்களா? இல்லை வாட்டர் கேனை கொடுக்குறாரு அவருக்காக வரீங்களா? யாருக்காக வரீங்க? கேளுங்க. யாருக்காக வரப்போகிறோம்? அவருக்காக வந்துட்டோம்னா ஒரு வாட்டர் கேன்ல 1000 வாட்டர் கேன் நமக்கு கிடைக்குங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வாட்டர் கேனுக்காக வேண்டாம், அந்த வாட்டர் கேனை கொடுக்குற அவருக்காக. அவர் இங்கே தான் இருக்கிறாரு, அவர் அங்கே இல்லை. அங்கே ஆமான் இருக்கிறான், இங்கே ராஜா இருக்கிறாரு. புரிஞ்சுட்டீங்களா? அப்போ நெருங்கி வரணும், தேவனோடு நெருங்கி வரணும். நாளுக்கு நாள் உலகத்தை விட்டு பிரிஞ்சு ஏசப்பா ஒருத்தர் போதும் நெருங்கி வந்துருங்க. உங்களுக்கு ஒரு வாட்டர் கேன் கம்பெனியே உனக்கு தான் சொந்தமாயிரும். எலிமினிக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சோதரம் எல்லாரும் எலிமினிக்கணும். இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக நான் அடுத்த வாரம் செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டாக நான் பேசுவேன். இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் லீவ் போடாத இந்த மாதத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்டினியூ கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்குது. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஒரு கேள்வியோடு கூட உங்களை நான் அனுப்ப விரும்புகிறேன். நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? வாசல்லையே நிற்கிறீங்களா? வாசலை விட்டு உள்ளே வந்திருக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறீங்களா? இல்லை பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு மகா பரிசுத்தம் என்கிற அந்த உன்னதமான அந்த அனுபவம், அங்கே வேறு யாரும் இருக்க மாட்டாங்க, நானும் ஆண்டவர் மட்டும்தான். ஹலோ, அங்கே வேறு யாரும் இல்லைங்க, நானும் ஏசப்பாவும் மட்டும்தான் அங்கே இருப்போம். அங்கே வேறு யாரும் கிடையாது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கூட கர்த்தருடைய பிள்ளைங்க இருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் அதை விட்டு அடுத்த அனுபவம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்க, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அங்கே யாரும் கிடையாது, ஏசப்பாவும் நானும் மட்டும். நாம் இருவரும் ஒருவரான